ஓம் சாந்தி 6/7/2024. B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்றைய புருஷார்த்தம் என்னவென்றால், நாம் அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற சோமானில் நிலைத்திருக்கின்றோம். பாபா நம்மை அனைத்து சக்திகள் மூலம் அலங்கரித்திருக்கின்றார். இந்த டைட்டில் யார் கொடுத்தது என்றால், சுயம் பகவான் நம்முடைய தந்தையாவார். சர்வ சக்திவான் சிவபகவான் கொடுத்திருக்கின்றார். ஏன் கொடுத்தார் என்றால், அவருடைய குழந்தையாக நாம் மாறியதால் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் நமக்கு கொடுத்து விட்டார். அவருக்கு தெரியும், நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தியின் மூலமாக மாயின் மீது வெற்றி கொள்ள முடியாது. ஆகவேதான் பாபா அவரிடம் இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அனைத்து சக்திகளையும் பாபா நமக்கு கொடுத்ததால் சக்திகள் அனைத்தும் நம்மிடம் வந்துவிட்டது. நாம் கோவில்களில் பார்த்திருக்கின்றோம், சில தேவிகளுக்கு 4 கரங்கள், சில தேவிகளுக்கு 6 கரங்கள், சில தேவிகளுக்கு 8 கரங்கள், சில தேவிகளுக்கு 16 கரங்களை காண்பித்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு எத்தனை சக்திகளை நாம் தாரணை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அத்தனை சக்திகளை நம்முடைய நினைவு சின்னத்தில் காண்பித்திருக்கின்றார்கள். நமக்குள் நாம் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்வோம். 8 சக்திகளை பற்றி உங்களுக்கு தெரியும். மற்றும் ஞானத்தின் பலம், தூய்மையின் பலம், மற்றும் புண்ணிய காரியத்தின் பலம், ஆசீர்வாதங்களின் பலம், இவை அனைத்தும் நம்முடைய சக்திகளாகும். சேவையின் பலம், சிரேஷ்ட சிந்தனைகளின் பலம், உறுதியான சக்திசாலியான எண்ணங்களின் பலம், மிக உயர்ந்த பாபாவின் நினைவின் மூலம் கிடைக்கின்ற பலம். நம்மிடம் அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கின்றது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சிமிர்த்தியில் நிலைத்திருங்கள். அன்பின் பலமும் இருக்கின்றது. அன்பின் பலத்தின் மூலம் அதிகமான வேலைகள் சகஜமாக நடைபெறுகின்றன. உலகத்தில் இருப்பவர்களும் அன்பின் மூலமாக அனைத்து காரியங்களையும் சகஜமாக செயல்படுத்துகின்றார்கள். சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி, நாம் சகித்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் சகித்துக் கொள்கின்றோம். அப்பொழுது சகஜமாக தடைகள் மீது வெற்றி அடைய முடியும். பாபா ஒரு விஷயத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார். என்னவென்றால், நாம் ஞானத்திற்கு வந்த நாள் முதல் எவ்வளவு வெற்றி அடைந்திருக்கின்றோம் மாயை மற்றும் விகாரத்தின் மீது. அதன் அடிப்படையில் நம்முடைய சக்திகளை, அதாவது நம்முடைய கரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் அடிக்கடி தோல்வி அடைந்திருக்கின்றோமா? காம விகாரத்தின் மூலமாக, அல்லது கோபத்தின் மூலமாக, அல்லது சிறிதளவு தோல்வி அடைந்து பிறகு வெற்றி அடைந்திருக்கின்றோமா? நிரந்தரமாக வெற்றி அடைந்திருக்கின்றோமா? நம்முடைய நினைவு சின்னம்தான் கணேசர் ஆவார், அதாவது விநாயகமூர்த்தி. விக்ன விநாசக், தடைகளை வெற்றி கொள்பவர். அவரை கல்வி அரசர் என்றும் கூறலாம். கல்வி அரசர் என்றாலே ஞானம் நிறைந்தவராவார். முழுமையான ஞானம் இருக்கின்றது. ஞானத்தின் மூலமாக அதிகமான சக்தி இருக்கின்றது. ஞானத்தை நாம் தாரணை செய்து, ஞானத்தை அப்ளை செய்து தடைகள் மீது வெற்றியடைய முடியும். யாரிடமாவது தடைகள் வந்துவிட்டால் அவர்கள் குழப்பத்தில் வந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய மனநிலை சீர்குலைந்து விடுகின்றது. வீணான சிந்தனைகள் உருவாகின்றன. அனைத்து சக்திகளும் அழிந்து விடுகின்றது. அதே தடை மற்ற ஒருவரிடம் வரும்பொழுது அவர் இது போன்ற சிந்தனைகளில் மூழ்கிவிடுகின்றார். என்னவென்றால், நம்மிடம் சுயம் பகவான் இருக்கின்றார். தடைகள் வரும், அது தானாக சென்றுவிடும். முழு உலகத்திலும் தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை நான் சேலஞ்சாக எடுத்துக்கொள்வேன். இதை நான் கடந்து செல்ல வேண்டும். இது போன்ற சிந்தனை செய்பவர்கள் முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஞானத்தின் பலம் என்று கூறுகின்றோம். ஞானத்தின் பலம் மிக பெரியதாகும். யாருக்கு யோகம் குறைவாக இருக்கின்றதோ அவரிடம் சக்தியும் குறைவாக இருக்கும். யார் நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற நஷாவில் இல்லையோ அவரிடமும் பலம் குறைவாக இருக்கும். யார் ஞானத்தை பயன்படுத்துவதில்லையோ அவரிடமும் சக்திகள் குறைவாக இருக்கும். ஞானத்தை பயன்படுத்துங்கள். இதற்காக ஞானத்தின் அழகான ஒரு மகா வாக்கியம் இருக்கின்றது. என்னவென்றால், நம்மிடம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியை விழிப்படைய செய்துவிடுங்கள். ஊக்கம், உற்சாகத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சக்திகளை நினைவு செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞானத்தின் பலவிதமான விஷயங்களை தனியாக குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுத்து அப்படியே வைத்து விடாதீர்கள்.
அதை படித்துக் கொண்டே இருங்கள். அப்பொழுது சமயத்திற்கு ஏற்றவாறு அவை அனைத்தும் நினைவிற்கு வந்துவிடும். சமயத்திற்கு தகுந்தவாறு நல்ல ஒரு ஞானத்தின் சிந்தனை நினைவில் வந்துவிட்டால் போதும், மனம் லேசாகிவிடும், பிரச்சனைகள் பயந்தோடிவிடும். நாம் தேவையற்ற சிந்தனைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது பாபாவின் ஓர் அற்புதமான மகா வாக்கியம் நினைவுக்கு வருகின்றது. என்னவென்றால், குழந்தாய், உன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து சுமைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என்று கூறுகின்றார். நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் சரி செய்வேன் என்று கூறுகின்றார். உடனே பாபாவிடம் அனைத்து சுமைகளையும் சிந்தனைகளையும் கொடுத்து விடும் பொழுது மனம் லேசாக மாறிவிடும். மனம் லேசாகிவிட்டால் மனதின் சக்தி அதிகரித்துவிடும், பிரச்சனைகள் முடிந்துவிடும். இதுபோன்று ஞானத்தின் பலம், யோகத்தின் பலம், இவை இரண்டின் மூலமாக நம்மை நாம் தடைகளற்ற ஆத்மாவாக மாற்றிக்கொள்வோம். சிங்கத்தின் குட்டி சிங்கமாகத்தான் இருக்கும். பாபா சர்வ சக்திவான் என்றால் நமக்குள் அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கின்றது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.